Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. நேற்று உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வரும்போது கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவரின் இந்த செயல் கடுமையான விவாதங்களையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி செய்தார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இதற்கு முன்பே ஒருமுறை அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி சில மாதங்களுக்கு முன்பு சென்றிருந்தார். அதன் புகைப்படங்கள் வெளியாகவில்லை. ஆனால் அப்போது அவர் கார் மாறி மாறி சென்றார். இந்த புகாரை முதல்வர் ஸ்டாலினே வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கார் மாறி மாறி செல்கிறார் என்ற புகார் வைக்கப்பட்டது. இப்போது அவர் மாஸ்க் போடுகிறார் என்று புகார் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று தன்னுடன் வந்த மூத்த நிர்வாகிகளை முன்கூட்டியே தங்கும் விடுதிக்கு அனுப்பி வைத்துவிட்டு தனியாக அமித்ஷாவுடன் ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் நடந்த சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போலீசாரின் 2 பாதுகாப்பு வாகனங்களுடன் எடப்பாடி பழனிசாமி உள்ளே சென்றார். முதலில் அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் 10 நிமிடங்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பின்னர் நிர்வாகிகள் மட்டும் அமித்ஷா இல்லத்திலிருந்து வெளியே வந்தனர். எடப்பாடி பழனிசாமியும் வெளியே சென்றதாக தெரியப்படுத்த டெல்லி போலீசார் வாகனமும் அவர்களுடன் விடுதிக்கு சென்றது. பிறகு ஹிந்தி மற்றும் தமிழ் தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரை கொண்டு அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்திருக்கிறார். ஆலோசனை முடிந்து போலீஸ் பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி காரில் கைக்குட்டையால் முகத்தை மூடியபடி வெளியேறி விடுதிக்கு போயிருக்கிறார். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்றதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க எடப்பாடி விரும்பவில்லை. அதிமுக அரசியல் விவகாரத்தில் இப்போது பாஜக தலையீடு இருக்கிறது என்பதை காட்ட எடப்பாடி அவர்களுக்கு விருப்பமில்லை. அதாவது அதிமுக உட்கட்சி மோதலில் அமித்ஷா இப்போது பவர் கொண்டவராக இருக்கிறார். இப்போது எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்க வேறு காரணமே இல்லை. ஒரே காரணம் செங்கோட்டையன் விவகாரம் மட்டுமே. அவரை போய் சந்தித்தால்தான் பிரச்சனை தீரும் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி காட்டினால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அரசியல் பிரச்சனையாக இருக்கும். அதோடு எடப்பாடிக்கு பவர் இல்லை என்ற ஒரு பிம்பமும் ஏற்படும். மேலும் அதிமுக உட்கட்சி மோதலில் அமித்ஷா இப்போது பவர் கொண்டவராக இருக்கிறார் என்ற பிம்பமும் ஏற்படும். இதை எடப்பாடி விரும்பவில்லை. இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு பயணம் செய்தார் என கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக தனக்கு இது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்பதால் அவர் தனது முகத்தை கர்ச்சீப்பை வைத்து மூடிக்கொண்டதாக தெரிகிறது. தனிப்பட்ட முறையில் நடந்த இந்த சந்திப்பில் அதிமுகவின் உள் விவகாரங்களில் அமித்ஷா உட்பட பாஜகவினர் யாரும் தலையிட வேண்டாம் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறாராம். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் தனது கட்சியின் பிரச்சனைகளை அதிமுக தலைமையே கையாள வேண்டும் என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சி வட்டாரங்கள் கொடுத்த தகவலின்படி இபிஎஸ்ஸின் இந்த கோரிக்கையை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். அதிமுகவின் உள் அரசியலில் பாஜக தலையிடாது என்று அவர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. அதிருப்தியில் உள்ள சில அதிமுக தலைவர்கள் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் இபிஎஸ் கவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இனிமேல் இதுபோன்ற சந்திப்புகளுக்கு இடம் அளிக்க வேண்டாம் என்றும் அவர் அமித்ஷாவை கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த அமித்ஷா அதிருப்தி அடைந்த அதிமுக தலைவர்களை மீண்டும் சந்திக்க மாட்டேன் என்று உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இது இபிஎஸ்க்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அவர் தனது கட்சிக்குள்ளான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தனது பிடியை வலுப்படுத்த முயற்சித்து வருகிறார். இந்த உறுதிமொழியால் அதிருப்தி அடைந்த அதிமுக தலைவர்களுக்கு இனி டெல்லியில் உள்ள பாஜகவின் கதவுகள் திறந்திருக்குமா என்பதே சந்தேகம்தான் என கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இபிஎஸ் தனது எதிரிகளுக்கு பாஜகவில் இனி ஆதரவு கிடைத்துவிடும் என்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் கட்சியில் அதிக கட்டுப்பாடுகளுடன் செயல்பட இது உதவும். அதிமுக உடனான கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவால் நிர்ணயிக்கப்பட்ட எல்லைகளை மதிக்க பாஜக தயாராக உள்ளது என்பதை இந்த சந்திப்பு காட்டுகிறது. மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் தன்னை சந்தித்தது ஒரு சாதாரண வாழ்த்து பரிமாற்றம் மட்டுமே என்றும் எந்தவித அரசியல் விவாதமும் நடைபெறவில்லை என்றும் அமித்ஷா தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. முன்னதாக பாஜக தலைவர்கள் சிலர் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமித்ஷா இது தொடர்பாக எடப்பாடிக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்.
வரவிருக்கும் சட்டசபை தேர்தல்களுக்கு முன்னதாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான சுமூகமான உறவை பேண இது உதவும். இருப்பினும் அதிமுக தனது சொந்த தலைவர்களிடையே உள்ள அதிருப்தியை இன்னும் சமாளிக்க வேண்டியுள்ளது என்று சில விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முக்கியமாக செங்கோட்டையன் விவகாரத்தை உடனே தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரிடமிருந்து இபிஎஸ் உறுதிமொழியை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் உள் விவகாரங்கள் அதிமுகவுக்குள்ளேயே இருக்கும். மேலும் டெல்லி பாஜக இனி அதிமுக கட்சிக்குள்ளான கருத்து வேறுபாடுகளில் தலையிடாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிட மாட்டீர்கள் என்று உறுதி கொடுத்தீர்கள். அதை அடிப்படையாக வைத்தே கூட்டணி வைத்தோம். அப்படி இருக்க செங்கோட்டையனை சந்தித்தது ஏன்? எங்களது உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவது சரியா என்று எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பில் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அமித்ஷா, நான் உங்களது கட்சி விவகாரத்தில் எதுவும் தலையிடவில்லை. செங்கோட்டையன் என்பவர் யார்? கட்சி விவகாரத்தில் அவர் மூலமாக நான் தலையிட என்ன இருக்கிறது? நாம் கூட்டணியில் இருக்கிறோம், அதில் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்க நான் என்ன செய்ய போகிறேன் என்று அமித்ஷா கூறியதாக தெரிகிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமியும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவரது இந்த விளக்கத்தை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக சொல்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். தனிப்பட்ட சந்திப்புக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி மற்ற அதிமுக தலைவர்களுடன் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி ஒரு மனுவையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை கூட்டணிக்குள் கொண்டுவர அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சற்று ஆழமாகவே எடுத்து சொல்லியிருக்கிறாராம். இவ்வாறு சொல்கிறார்கள் அதிமுகவினர். இந்த நிலையில் அமித்ஷாவும் சில அறிவுறுத்தல்களை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது கட்சியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்க்கவில்லை என்றாலும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. அப்படி செய்தால் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் என அமித்ஷா அறிவுறுத்தியிருந்தாராம். இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை உற்று கவனித்து வருகிறது டிடிவி, ஓபிஎஸ் தரப்பு. ஏற்கனவே செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் டிடிவி தினகரன் தனது ஆதரவாளர்களுடன் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் வெளியே கசிந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிர்ச்சியில் உள்ளது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜகவில் ஒரு பிரிவினர் அதிமுக கூட்டணிக்கு எதிராக செயல்படுவதாக கருதுகிறார். இது குறித்து நேற்று டெல்லி பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி அண்ணாமலை மீது பல புகார்களையும் அடுக்கி ஒரு முக்கியமான ஆவணத்தையும் அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. தமிழக பாஜகவின் தலைவராக நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் செல்வாக்கு கட்சிக்குள் இன்னும் கணிசமாகவே இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. குறிப்பாக அண்ணாமலைக்கு நெருக்கமான சிலர் அதிமுக கூட்டணிக்கு எதிராக செயல்படுவதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையின் செல்வாக்கு டெல்லி அளவில் வலுவாக இருப்பதால் தமிழக பாஜகவின் முக்கிய முடிவுகளில் அவர் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அண்ணாமலைக்கு அதிமுக வட்டாரத்தில் நல்ல ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சித் தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பு வகித்தாலும் பல முக்கிய விவகாரங்களில் அண்ணாமலையின் கருத்துக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதை சாதகமாக பயன்படுத்தி அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் அவ்வப்போது அதிமுகவிற்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் இது பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைய வேண்டும் என்று பாஜகவில் ஒரு குழு செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் எடப்பாடியின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. இது பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதே அந்த குழுவினரின் கருத்தாக உள்ளது. இதனால் அதிமுக பாஜகவின் இந்த உட்கட்சி பூசல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகவே மாறியிருக்கிறது. பொதுவாக புதிய தலைவர்கள் தங்களது நிர்வாக வசதிக்கேற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சி ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்.
அண்ணாமலையால் நியமிக்கப்பட்ட பல நிர்வாகிகளை மாற்றவும் அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதில்லை என்றும் போராட்டங்களில் ஈடுபடுவதில்லை என்றும் ஒரு குறைபாடு கட்சிக்குள் நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகளை தோற்றுவித்திருக்கிறது. சமீபத்தில் ராசா அமித்ஷாவை விமர்சித்த போது நயினார் பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை. டெல்லி அழுத்தம் கொடுத்த பின்னரே அவர் போராட்டம் செய்தார். நயினாரின் இந்த அணுகுமுறையை அண்ணாமலை அமித்ஷாவிடம் நேரடியாக தெரிவித்ததாகவும் இதன் காரணமாக டெல்லி தரப்பினர் நயினார் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் தமிழக பாஜகவில் சிலர் அதிமுகவிற்கு எதிராக காய்களை நகர்த்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இதனால்தான் அவர் டெல்லி பயணத்தில் அமித்ஷாவிடம் முக்கிய ஃபைல் ஒன்றை அளித்ததோடு அண்ணாமலை பற்றிய புகார்களையும் கொடுத்திருக்கிறார். பாஜகவின் தற்போதைய தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பு வகித்தாலும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னும் கட்சிக்குள் கணிசமான செல்வாக்கோடு இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூட்டணிக்கு எதிராக செயல்படுவதாகவும் பழனிசாமி புகார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பாஜகவிலேயே சிலர் சதி செய்வதாகவும் கூட தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணாமலைக்கு திமுக வட்டாரத்திலும் நல்ல ஆதரவு இருப்பதாகவும் பல அமைச்சர்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அண்ணாமலையை விசாரியுங்கள், அவரை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்கள், நிலைமையை சரி செய்யுங்கள், நீங்கள் இவற்றை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒரு ஃபைலுடன் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறாராம் எடப்பாடி. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. Visit your nearest store today.